போர் அடிக்குதுன்னா நீ பேசுறதுக்கு எனக்கு எப்படி இருக்கும்? சும்மாதான் வந்தேன், தெரியாம வந்துட்டேன், நான் தகுதி இங்க பாரு போர் அடிச்சு ஒருத்தர் பேசிட்டு இருக்கான் பாரு மழுப்பாத இங்க. பிக் பாஸ்ல முத்துவோட டார்கெட் இந்த டெவில் டாஸ்க்ல பார்த்தா சத்யாங்கிற மாதிரி தான் இருந்தது. சத்யா கிட்ட என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. நீ எதுக்கடா வந்திருக்க, சும்மாவே இருக்கியேடா, 2 வாரம் கேப்டனாக இருந்தது தவிர வேற என்னடா பண்ணியிருக்க, சும்மாவே இப்படி பண்ணி இவ்வளோ 60 நாளைக்கு மேலே இருந்துகிட்டே இருக்கியேடா, எந்தெந்த கலைஞனுக்கோ கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, நீ எதுக்குடா சும்மாவே இருக்கிற இப்படின்றாரு. அந்த காண்டை வந்து முத்துக்கிட்ட காமிக்காம அடுத்து ராணவ் கோவப்பட்டு ராணவுக்கு போயிடுச்சு அந்த ஹார்ட், முத்துக்கு கிடைக்காம. அடுத்து முத்து ஜெஃப்ரி கிட்ட போனார். ஜெஃப்ரி ஒரு கட்டத்தில் வந்து கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வெளியில் போய் அப்படியே ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அப்படியே உள்ளார போகிறாரு. உடனே ஜாக்லின் வந்து கோவப்படாத, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஒன்று பண்ணால் மட்டும் அவங்களுக்கு கோவம் வருது. ஆனால் இவங்கெல்லாம் டெவில் டாஸ்க் பண்ணுறது வந்து ஜாக்லினுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே ஓரமாக நின்று நல்லவங்க மாதிரியே நிற்கிறாங்க. ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அவங்களாம் பேசும்போதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மற்றவங்க வந்து இன்னொருத்தவங்கள பண்ணும்போது அப்படியே அமைதியாக டெவில் டாஸ்க் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி கிட்ட கோவப்படாத, நான் ஏன் கோவப்படக்கூடாது, நான் தானே அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டேன்னா, நான் இப்போ ஜெஃப்ரி தான், நான் ஏஞ்சல் கிடையாது, நானாக கேட்டேன் உங்கள்கிட்ட ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை நீங்களாக தானே கொடுத்தீங்க, எனக்கு கோவம் வரும், நீங்கள் தானே கொடுத்தீங்க, எனக்கு இப்போ அந்த ட்ரெஸ்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் எதுக்கும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி வேகமாக வெளியே போகிறாரு.